തലമുറകൾ പലത് പാടിക്കേട്ടതാണ് ഈ ഗാനം. കാലങ്ങൾ പലത് പിന്നിട്ടിട്ടും ഇന്നും ഈ പാട്ടിന്റെ പ്രശസ്തിക്ക് ഒട്ടും മങ്ങലേറ്റിട്ടില്ല. പല ഭാഷകളിലായി പലവരു കേട്ട ഗാനത്തിന്റെ പിന്നിലെ ശബ്ദ സാന്നിധ്യമായിരുന്ന ഗായകനാണിത്. കേരളത്തിൽ വേരുകളുള്ള ശ്രീലങ്കൻ വംശജനായ ഈ പാട്ടുകാരന്റെ പേര് സിലോൺ മനോഹർ എന്നാണ്. സിലോണിൽ നിന്നെത്തി വിവിധ ഭാഷകളിലായി ഒരുപാട് പാട്ടുകൾ പാടി ഭാരതത്തിന്റെ പാട്ടുകാരനായി പേരെടുത്തതാണ് ഇദ്ദേഹം. ഗായകനായി മാത്രമല്ല, മികച്ച അഭിനേതാവെന്ന നിലയിലും നമുക്ക് ഈ സിലോൺ മനോഹറിനെ പരിചയമുണ്ട്. അതെ, ഒരു കാലത്തെ ഇന്ത്യൻ സിനിമയിലെ തിളക്കമേറെയുള്ള നക്ഷത്രമായിരുന്നു ഈ കലാകാരൻ. എൻ്റെ അച്ഛൻ, എൻ്റെ അമ്മ, ഞാൻ ഒറ്റയാളാണ്. എനിക്ക് ജേടത്തി, അനിയത്തി, അണ്ണ, തമ്പി யாருமில்லை, ஞான் மாத்திரമാണ്. നമ്മുടെ വീട്ടിൽ എൻ്റെ അച്ഛൻ വന്ന് ഒരു സ്കൂൾ മാസ്റ്ററാണ്, അമ്മയും ടീച്ചറാണ്. ശ്രീലങ്കയിലെ அந்த அப் கண்ட்ரி, அதாவது தேயிலை டீ கார்டன்ஸ், அங்கே தான் എൻ്റെ அச்சன் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் செய்தது. அதிலிருந்து அப்படியே அங்கே இருந்து இப்போ 3000 பேர் அங்கே படிக்கிறாங்க. சிறுப்பத்தில் எனக்கு அம்மா வந்து பாட்டு பாடுவாங்க. அம்மா அப்போ அச்சன் வந்து அந்த கீபோர்டெல்லாம் போடுவார். கீபோர்டு இல்லை, அப்போ ஹார்மோனி சர்ஃபினான்னு சொல்கிறது, அதாவது அப்படி காற்று போட்டு வாசிக்கிறது, அது என்னுடைய அச்சன் வாசிக்கும். அப்போ அம்மா பாடும், ஞானும் அப்படி சேர்ந்து பாடி நான் வந்து ஒரு கிறிஸ்டியனான. அப்போ சர்ச்சில் நாங்கள் வந்து பாடுறது கோயரில், அப்படியே பாடி சர்ச்சிலே ஒரு ஸ்கூலில் படிக்கும் பொழுது அங்கே சின்ன சின்ன ஃபிலிம் சாங்ஸை பாடுறது, அப்போ எல்லோரும் கிளாப் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஸ்ரீலங்கையில் போர்ச்சுகீஸ் தான் அதாவது ஃபாரினர்ஸ் இன்வேஷனில் போர்ச்சுகீஸுடைய கையில் சிலான் இருந்தது, ஸ்ரீலங்கா இருந்தது. அப்போ அவங்களுடைய கல்ச்சர் என்னன்னு சொன்னால், இப்போ இங்கே பார்த்தா இந்தியாவில் கோவா, அந்த கோவாவில் உள்ள போர்ச்சுகீஸ் என்ன செய்கிறாங்க, கிட்டார், மென்லின் எல்லாம் எடுத்து போய் அந்த பீச் பக்கம் போய் அவங்களோட ரிதமில் அந்த பாட்டு பாடுறது போர்ச்சுகீஸ், இது டான்ஸு, அது இதெல்லாம். அப்போ இது வந்து ஒரு கல்ச்சர் ஸ்ரீலங்காவில் எங்கேயும் இருக்குது, எல்லா இடமும். அப்போ நாங்களும் அந்த கல்ச்சரில் உள்ளுக்கு விழுந்துட்டோம். அப்போ மியூசிக் ப்ரோக்ராம் எங்கே பார்த்தாலும் மியூசிக் ப்ரோக்ராம். நானும் அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வந்து நான் ஒரு மியூசிக் குரூப்போடு போய் பாடுறதுக்கு. அவங்க எனக்கு சான்ஸ் கொடுக்க இல்லை. அவங்க சொன்னாங்க, சரி நீ முதல்ல மியூசிக் குரூப்பில் வந்து பாட முந்தி நீ இந்த மியூசிக் குரூப் சாமானெல்லாம் திங்ஸ் எல்லாம் தூக்கி கொண்டு வான்னு சொல்லி. அப்போ நான் அதெல்லாம் ப்ரோக்ராமுக்கு போகிற நேரம் தூக்கி கொண்டு போவேன், முடிஞ்சு வரும் பொழுது தூக்கி கொண்டு வந்து வைப்பேன். அப்படியே இந்த பாடுற சிங்கர்ஸ் எல்லாரையும் அப்படியே வாயை திறந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. ஐயோ, நமக்கு ஒரு சான்ஸ் கிட்டாதான்னு. கடைசியாக நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அதாவது சென்ட் ஆந்தனி அவருடைய ஃபீஸ்ட் ஜூன் 13th, அந்த ஃபீஸ்ட்டுக்கு சிலோனில் கொட்டஹேன என்று சொல்லிய இடம். அந்த கொட்டஹேனையில் வந்து மலையாளிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே அவங்க தான் அந்த இதில் ஒரு பெரிய ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஒரு பாட்டு பாடின பாட்டு சுராங்கனி. அப்போ அந்த சுராங்கனியை பாட அதில் எனக்கு முதல் கிட்டிய பைசா 50 ரூபாய். அது ஒரு கவரில் போட்டு அந்த ப்ரொடியூசர் கொடுத்தார். அப்போ 50 ரூபாய் அந்த நேரத்தில் எனக்கு 5 lakhs கிடைச்ச மாதிரி. அப்போ எனக்கு ஒரு ஆசை, இந்தியாவில் போய் இந்த சுராங்கனியை பாடணும். அப்போ நான் வந்து இது HMV கம்பெனி இங்கே இருக்குது, HMV ரெக்கார்டிங் கம்பெனி. அப்போ நான் உட்லண்ட்ஸில் ரூம் போட்டு நான் போனாங்க. போய் என்னென்னு கேட்டேன், மேனேஜர் கண்ணன், ஒரு ஃபேட் மேன், என்ன சார் நான் சிலோனில் ஒரு சிங்கர், எனக்கு இங்கே வந்து என்னுடைய பாட்டை ரெக்கார்ட் பண்ண வேணும் அப்படின்னு கேட்டேன். HMVக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக.
அதெல்லாம் முடியாதுப்பா, இங்கெல்லாம் சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் இங்கெல்லாம் பெரிய டைரக்டர்மாருடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கணும், சும்மா யாரும் இங்கே வந்து அந்த சிலோன் பைலா அதெல்லாம் வேண்டாம்ப்பான்ட்டார். எனக்கு சரியான வெளியே கவலை, அப்படியே வந்துட்டேன் ரூமுக்கு. இப்படி பிறகு நான் ஒரு 3ஆம் நாள் திரும்பி போனேன், அங்கே கண்ணன் சரஸ்வதி ஸ்டோர்ஸ் போனேன். அப்போ என்ன தூரத்தில் பார்த்த உடனே அந்த மேனேஜர் என்ன செய்தாண்டா, என்னப்பா அன்னைக்கே சொன்னேன் தானே வர வேணான்னு சொல்லி சொல்லி திரும்பி என்னப்பா திரும்பி வந்து நிற்கிறா. இப்போ நான் சொன்னேன், சார் நான் பாட்டு பாட வர இல்லை, இந்த ரெக்கார்ட்ஸ் பார்க்குறதுக்கு வந்தேன் சார் அப்படின்னு. சரி. நானும் தொடர்ந்து ஒரு மாதம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், மற்ற நாளுக்கு மற்ற அங்கே போய் பார்க்குறது. அப்போ அங்கே விஸ்வநாதன் அப்படின்னு ஒருத்தர் வேலை செய்தார். அவர் தேரெழுந்தூர் சகோதரிகளுடைய பிரதர், அவர் சிங்கர்ஸ். அப்போ அவர் பார்த்தார், பாவமாக இருக்குது இந்த பையன் வந்து வந்து போகிறான், நம்ம எதாவது சொல்லுவோம் சொல்லி. அப்போ நான் போவர் சொன்னார், சார் நான் மேனேஜருக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களை பேசணுன்னாருங்க. நான் போனேன் மேனேஜர்கிட்ட. உடனே அவர் பார்த்துட்டு, சரி இப்போ உனக்கு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும், சரி நீ முதல்ல ஒரு கச்சேரி பண்ணு மெட்ராஸில், அதை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பக்கம் கண்ணீர் அழுக, ஒரு பக்கம் கோபம். என்ன, நான் சிலோன்லேருந்து வந்தப்போ கொஞ்சம் பைசா கையில் இருந்தது, இப்போ ஒரு மாதமாகி பைசா எல்லாம் தீர்ந்து ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட் மாத்திரம் உண்டு, ஸ்ரீலங்கைக்கு திருச்சி போவான். வந்த புதுசில் சொல்லியிருந்தாலும் ஏதாவது செய்திருக்கலாம். சரி, நான் அப்படியே கவலையாக ஹோட்டலுக்கு போனேன். கவுண்டருக்கு போகிற ஒருத்தர் கூப்பிட்டார், மிஸ்டர் மனோகர். ஒரு ஃபேட் மேன். என்ன சார், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஸ்ரீலங்கையிலையும் இந்தியாவிலையும் பிஸ்னஸ் செய்கிறது. நான் போகிற வாட்டி அங்கே வந்தப்போ நீங்கள் உங்களோட மியூசிக் ப்ரோக்ராம் நான் வந்து கண்டு பாட்டெல்லாம் கேட்டது, ரொம்ப ஹாப்பி. இப்போ இங்கே எதுக்கு வந்தது, இங்கே மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கான்னு கேட்டார். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே அவரை போய் கட்டி பிடிச்சி நான் அழுது, இதான் சார் விஷயம், நான் ரெக்கார்டிங்க்கு வந்தேன் சார், இதெல்லாம் ஆகி இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. உடனே அவர் சொன்னார், ரைட் கொஞ்சம் இருங்கண்டு போனார், கவுண்டருக்கு போனார், அங்கே சைன் பண்ணார். இவர் மனோகர் இன்னும் 1 month இந்த ஹோட்டலில் இருப்பார், அவ்வளோ செலவும் என்னுடைய செலவு. வெளியே போனார், போயிட்டு வாணி மஹாலை புக் பண்ணி 2 hours எனக்கு டிக்கெட்டை கொண்டு வந்து அட்மிஷன் கொண்டு கொடுத்தாரு. உங்களுக்கு வாணி மஹாலில் ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு நான் புக் பண்ணிட்டேன், இந்தாங்க செய்யுங்க ப்ரோக்ராம் முடிஞ்சது, தீர்ந்து கீழே இறங்கி வந்தேன். மனோஜ் சார் திங்களாய்ச்சம் வாங்கோ ஆஃபீஸுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். மியூசிக் ரெக்கார்டிங் முடிஞ்சது, ரெக்கார்டிங் முடிஞ்சு சுராங்கனியெல்லாம் பாடியெல்லாம் முடிஞ்ச உடனே